Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து செப்டம்பர் 20. இன்னைக்கு வந்து ஒரு ஆல்ரெடி அவர் சூப்பர் ஸ்டார் தான். இருந்தாலும் வருங்கால சூப்பர் ஸ்டார், வருங்கால உலக நாயகனுக்கான எல்லா டைட்டிலும் அவர் தான். அவருக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. அவர் வேற யாரும் இல்லை. விஸ்வாக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ எல்லாரும் மறக்காம விஸ்வாக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க. பிச்சோ பர்த்டே விஷ் பண்ணு. அச்சிச்சோ சாப்பிட்டுட்டு இருக்கேன். பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. Thank you. Thank you so much. சரி பாய். இப்போலாம் கொஞ்சம் வாய் தந்து பேசுறா, பாய் சொல்றா. தேங்க்ஸ்ங்க, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் தம்பி, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச். மாடலேஷன் பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். பர்த்டே விஷ் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் இப்படி ரிப்ளை பண்ணுறேன். ரெக்கார்ட்ல இருக்கான். எல்லாரும் அவனை மதிச்சு பர்த்டேக்கு ஸ்டோரி போட்டிருக்காங்க, மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ரிப்ளை பண்றாராம். தேங்க்யூ சோ மச். வாய்ஸ் மாடுலேஷன்ல மாத்தி சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆமா, பசங்களுக்கு அது தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு சொன்னா நான் ரெக்கார்ட் பண்ணல. பசங்களுக்குனா நான் தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ சோ மச். பொண்ணுங்களா ஏய் தேங்க்யூ சோ மச் அப்படின்னு ஒரு ஜோக்குங்க. உனக்கு ஆல்ரெடி எதனா பேர் வச்சிருக்கேன். இந்த மக்கள் செல்வன், நடிப்பின் ஸ்டார், அந்த மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார், நடிப்பின் நாயகன், அந்த மாதிரி எதனா உனக்கு ஒரு பேர் வைக்கணும் மேடம். இன்னைக்கு விளாகுக்குள்ள உனக்கு ஒரு பேர் வைக்கிறோம், இல்லைன்னா அவங்க உனக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. நான் இன்னைக்கு தான் பழைய விளாக், நம்ம அந்த குக்கிங் விளாக் எடுத்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. டேய் தெரியாதவங்களுக்கான வாய்ஸ் மாடுலேஷன், தெரிஞ்சவங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் போடுறா. கலாய்க்கிறேன்னு நினைக்கிறேன். நீ மேட்டர் என்னன்னா, நீ விஸ்வாவோட பர்த்டே அட் த சேம் டைம் விஸ்வா ஃபர்ஸ்ட் வந்துட்டு படத்துல சின்ன கேரக்டர் தான், பட் இருந்தாலும் ஒரு படத்துல நடிச்சா அந்த படம் வந்து கரெக்டா அவன் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. எனக்கு எவ்வளவு சர்ப்ரைஸ், எவ்வளவு பெரிய விஷயம். நான் வந்து படத்துல நடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அதை பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். சரி நடிச்சிருக்கேன் ஓகே அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா டேட் பார்க்குறேன் செப்டம்பர் 20. ஐயோ பரவாயில்ல, என் பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்ற ஒரு அறியாமல அந்த சந்தோஷம் வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு. ஹைலைட் என்ன, இப்போ நிறைய பேர் படத்தில் நடிக்கும் போது சம்டைம்ஸ் சில காரணங்களுக்காக அந்த இதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுவாங்க. அவங்க வருவாங்களா வரலையான்றது ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். ஸோ இவனுங்க அது ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. நான் என்ன சொன்னேன், இல்லடா இவனுங்க பண்ண இவனும் பர்வேஸும் சேர்ந்து தான் வந்து அந்த இது லப்பர் பந்து படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் ப்ரிவியூ ஷோவில் வந்து பார்த்தவங்கன்னா இவன் சீன் இருக்குன்னு சொன்னாங்க. அதுலேயுமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன மேட்டர்னா, அவினாஷ் பிரதா மெட்ராஸ்காரன் என்ன சொன்னார்னா, படம் ஸ்டார்ட் பண்ணும்போது உன் ஃபேஸில் தானே ஸ்டார்ட் ஆகுதுன்னாரு. நாங்கள் இன்னைக்கு அதை போய் பார்க்க போகிறோம். இல்லைன்னா அவருக்கு உடனே கால் பண்ணி கேட்போம் ஏன் போய். சூப்பர் ப்ரௌட் மூமெண்ட். வேற லெவல். பெரிய ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்க்க போற உன் பர்த்டே அன்னைக்கு. இதுக்கு மேல என்ன கிஃப்ட் வேணும்? பெருசோ சிறுசோ பெரிய ஸ்கிரீன்ல வந்தாச்சு, அதுதான் பெரிய மேட்ரு. அடுத்தடுத்து இன்னும் இதுக்கு முன்னாடி 2-3 vlog முன்னாடி பார்த்த மாதிரி தான் விஸ்வாவோட பேனர் வந்து பெரிய பேனர், அவனோட படத்துக்கான பேனர் தான். பரவாயில்ல, ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? இன்னொரு நாளைக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவன் வீடியோ எடுத்து ஸ்டோரியில தேங்க்ஸ், என்ன வந்து கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ், ஆல்ரெடி போயிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு தான் பேசிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. அவருக்கு டைரக்டர் ஒரு பேர் வச்சிருக்காரு. என்ன பேரு? வால்டர் ஒயிட். நவீன சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க. நவீன சூப்பர் ஸ்டார் தான் என் பேர். அது அவர் வச்சிருக்க பேர். நீங்க வச்சிருக்கீங்களா? மக்களால் கொடுத்த பட்டம். கைஸ், தீப்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பாத்தீங்களா விகடன்ல? சிரிச்சு போட்டு இருந்தாலும் அக்கா சூப்பர்ங்க. தீப் சொல்றதுதான் நடக்கும் போல எங்க ப்ரொடக்ஷன்ல. என்ன முதல் வாட்டி பார்க்கறேன். நான் என்ன முதல் வாட்டி தான பார்க்கறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி தீப்ஸ்க்கு வந்து விஜிபியில் ஷூட்டு. சரி அதான் அவளை அப்படியே கூப்பிட்டுட்டு இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக படத்துக்கு போகலான்ற பிளானு. சரி வந்துட்டோம், அப்படியே டேரக்டர் நாவெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடலாமேன்னு. அவருக்கு வேறு விஷயம் பிடிக்குமா, ஸோ அதனால் ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு வந்திருக்கோம். ஷீக்ராப் சூப் 1/2. நண்டு சூப்பு பண்ணுறேன். 2 ரசம். 20 minutes ஆயிடுச்சா நான் வரல. கைஸ் ஆக்சுவலாக ஆமாம், தீப்ஸ் கடந்த ஒரு 3 நாளாக உடம்பு சரியில்லை. ஆனாலும் ஷூட் போயிட்டுருக்கா. சளியெலாம் இருக்கிறதெல்லாம் தூக்குறதுக்காக நண்டு சூப் பிடிக்கும். விஸ்வாவே பர்வேஷ் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். உன் பர்த்டே ட்ரீட் தான்டா விஸ்வா இது? சாரா வேற என்ன ட்ரீட் சொல்லவே இல்லை. லஞ்ச் ட்ரீட் வந்து நைட்டு டின்னர் ட்ரீட் வந்து படம் அவன் ட்ரீட்.
படம் ட்ரீட் எந்த ஆக்சுவலாக அவன் காசு அனுப்பிச்சான் 1500 ரூபா அனுப்பிச்சான். அப்ப டின்னர் அவன் டின்னரா? பாவம் ப்ரோ, எங்கள் பிள்ளைங்க பசியில் துடிக்கிறாங்க. வேற மாதிரி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சூப் 1/2 கேட்டிங்களா, சிங்கிளா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது 1/2 ஆகுது. இதுக்கு மேல ஒன்னு பெப்பர். டேய் இதுவே லாட்டா இது 1/2 எப்படி ஷேர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு வேணா பா அக்கா தம்பி பாசம் தாங்க முடியலப்பா. ஃபர்ஸ்ட் நண்டு வெளிய வச்சிரலாம். அப்ப எதுக்குடா நண்டு சூப் ஆர்டர் அப்புறமா சாப்பிடுறதுக்கு? நண்டு உடைச்சு சாப்பிடுங்க அப்புறம். சாப்பிடுங்க. ஆமா நண்டு. நீங்க சாப்பிடுங்க. எனக்கு இந்த நண்டு வந்து கிராப் லாலிபாப் மட்டும் தான் பிடிக்குமே தவிர எனக்கு இந்த சூப்லாம் பிடிக்காது. ஏன்னா உனக்கு உடைச்சு சாப்பிட தெரியாது. ஏன்னா சாப்பிட்டது இல்லை அதனால. ஆனா இப்பதான் கத்து கொடுத்தனே. கத்து கொடுத்த செல்லம் இல்லை இப்போ சாப்பிட்றேன். என்னை நம்பி வா, உலகம் என்னன்னு நான் காட்டுறேன். வந்துட்டு என்ன செல்லம் உன்னை நம்பி? போடா நீ சொல்லுமா. என்னை நம்பி உலகத்தை காட்டுறேன்னா சூப்பு குடிக்கிறீங்களான்னு கேட்குறேன். சமையல் சூப் குடிக்கிறேன். இதான் கையை உள்ள விட்டேன். இல்லடா மூக்கு ஒழுகுது. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு சூப்பு? மூக்குல இருந்து ஒழுகுது சூப்பு. அதான் அந்த அளவுக்கு சமையா. சூப்பர் கைஸ், சாரி ஃபார் த டிஸ்கம்ஃபர்ட் வெஜ் பீப்புளுக்குலாம். பட் இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் சோறு, வஞ்சர குழம்பு, ப்ரான் தொக்கு, அதுக்கப்புறம் நண்டு சூப்பு 2 பேர் பிடிக்கிறாங்க. அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ. கேமரா எடுத்துறோம். தூங்கிட்டு இருந்தா திடீர்னு எழுப்பி வந்துட்டு வந்து அடையா ஆன்டி பார்க்கலான்னு எழுப்பிட்டேன் பர்த்டே அப்படின்றான். பர்த்டே விஷ் பண்ண வாய்ஸ் நோட் போட்டுட்டு இருந்தான். தேங்க்யூ சொல்லது போல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்றான் அவங்களுக்கு. இவனு ஹாய் ஆண்டி நிறைய படத்து நடிச்சு எல்லாம் நிறைய படம் நடிச்சு பெரிய ஹீரோவாயி பெரிய காமெடி நாயி. அப்படியா? அவன ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீன் தான் வருவான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பிக் ஸ்கிரீன் வரது அவன் பர்த்டே அன்னைக்கு. சூப்பர்ரா. வெரி குட். கங்க்ராட்ஸ். தெரிய போஸ் கொடுக்குறாம ஆன்டியே மிஞ்சிரியா நீ ஏன் பார்க்கவே இல்ல? அவனை பார்க்கவே ஆதன் கேட்டேன். ஆதன் உனக்கு வந்து அண்ணாவை பிடிக்குமா இல்லை அக்காவை பிடிக்கும்? கேட்க கூடாதா? பேரண்டிங்ல ஃபர்ஸ்ட் ரூல் இவங்கள பிடிக்குமா அவங்கள பிடிக்குமான்னு கேட்க கூடாது. they learn how to prioritize. அது இவங்க மேல இவங்க அப்படின்லாம் கிடையாது. equally love everyone in this world. that's the whole motive. அப்போ இனிமேல் யாரு கேட்டாலும் தெரியல சொல்ல மாட்டேன்னு சொல்லிடணும். சரியா கைஸ்? இப்போ நம்ம எங்க போறோம்? விஸ்வாபத்துக்கு போறோம். FTFS இல்ல FT ஈவினிங் ஷோ போறோம். ஆக்சுவலாக ப்ரிவியூ ஷோலாம் கிடைச்சது அங்கே எங்களால் போக முடியல. பட் ஆனால் அந்த படம் வந்து இவனோட படம் இவனை கூட உட்கார வச்சு பார்க்கணுன்றது 2 பேர்த்துக்கும் ரொம்ப ஆசை இருந்ததுனால அவன் கரெக்டாக இன்னைக்கு அதாவது இவன் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல வரது. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டே போறோம். நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்தா அவனோட படம் வரும். அப்ப நீங்க வந்து நீங்களே எல்லாரும் இந்த எடிட் எடுத்து பாப்பீங்க. நீங்களே வந்து இதை எடுத்து போடுவீங்க. from that to this அப்படினு போடுவீங்க. FTFS அப்படினு சொல்லிட்டு உலகனா அயகனே அப்படினு விசமித்துறோம். காப்பி ரைட்ஸ் போட முடியாது. ஸ்டார்டிங்ல மட்டும் கமல்ஹாசன் வந்து இந்தாப்பா இந்தியன் 2 இந்தியன் 3 ஏய் மாசே தீப் மாசே இந்தாப்பா ஒண்ணுமே இல்ல கைதான் மறந்துட்டேன். so happy big screen ல பார்க்க போறது first time. congratulations. இவ்வளோ ஹாப்பியாலாம் தலைப்படத்துக்கு கூட போனது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் உள்ள. என்னோட தங்கச்சி சஞ்சனாவும் நடிக்கிறா, இல்ல பர்வேஷும் நடிச்சிருக்கான். so I'm equally excited. and guys இன்னொரு முக்கியமான விஷயம், at the same day கோழி பண்ணை செல்லதுரையும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏகன் நடிச்சது, அவன் ஹீரோவா நடிச்சு அது பெரிய ஸ்கிரீன்ல வருதுன்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி இன்னும் பர்சனலா கனெக்ட் ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி நம்ம வந்து இன்னைக்கு அந்த படத்துக்கு போக வேண்டியது மத்தியானம் 2 o'clock தான் தீப்ஸ் 2 o'clock புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா அந்த படத்துக்கு தீப்ஸுக்கு வந்து இன்னைக்கு ஷூட் 12 o'clock முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஷூட் லேட் ஆயிடுச்சு முடியறதுக்கு. முடியவே 3 o'clock ஆயிடுச்சா. சரி அதுக்கப்புறம் போனா பாதி தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போறோம். செல்லதுரையை பாக்குறோம். equally excited. It's like இன்னைக்கே very special day because இன்னைக்கு வந்து முதல்ல இவன் பர்த்டே, அப்புறம் அஜு ப்ரோ பர்த்டே, எங்களோட ட்ரெயினர் பர்த்டே, பிரைம் பர்த்டே. அது இல்லாம இவன் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன் பார்க்க போறோம். ஏகன் வந்து அவனோட படம் வந்து பர்வேஷ ஸ்கிரீன்ல பார்க்க போறோம், சஞ்சனா ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். ஸோ இட்ஸ்
டேவே வந்து யாருக்கு என்னடா கங்க்ராச்சுலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி so happy for everyone. Like எல்லாருக்கும் நல்லது நடக்குது and we really wish them the best. அண்ட் இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணது ஏன் இதை மெனக்கிட்டு இவ்வளவு தூரம் ஷேர் பண்ணோம்னா அது பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா நிஜமா அப்படியே இப்படி ஃபுல்லா இருக்கீங்க. ஸோ எஸ் யாரெல்லாம் வந்து இன்னும் பார்க்கலையோ மறக்காம வந்துட்டு ரப்பர் பந்தும் போய் பாருங்க, கோழி பண்ணை சிலதுரையும் போய் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி உலக போய் பாருங்க. அந்த இன்னொரு முக்கியமான நாள் நீங்க வந்து என்னோட ராசி நல்ல ராசியோட எபிசோட் ஆக்சுவலி வந்துட்டு இவர் வந்து குடிக்க மாட்டாரு. குடிக்காத ஒரு பர்சன் வந்துட்டு குடிச்ச மாதிரி ஒரு சீன் பண்றதுன்றது நான் வந்து அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணிருக்கேன். எனக்கே அது புதுசா இருந்துச்சு. அது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அதை பத்தி சொல்லி நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன், செகண்ட் எபிசோட் பாதி தான் பார்த்தேன். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. பிளஸ் வந்துட்டு இவரோட ஆக்டிங் வந்துட்டு பழைய ராஜாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சினிமா கொஞ்சம் இல்லைக்கா யாராச்சும் கம்மியே கொடுங்க. பாருங்க, கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி கூட அடுத்தது ஒரு எபிசோட் வேணுமா 100 நாளைக்கு பேக் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். அந்த காலையே போட்டல. அக்கா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஓகே அக்கா, 100 நாளைக்கு பேக் பண்ணிட்டீங்களா? சிரிக்கிறாங்க, கமெண்ட் பண்ணுங்க. காலைல எனக்கு போட்டான், எனக்கு ஒரு நிமிஷம் புரியல, கொராங்க கழிச்சு தான் சிரிச்சேன். இன்னைக்கு லேட்டே ஆயிருக்க கூடாது. ஓடு 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 ஓடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஃளைட் அவுத்துட்டியா? ஏன்டா டேய் பிச்சு நம்ம மேல போய் அவங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம். சரியா?